1991ஆம் ஆண்டு நரசிம்மராவின் ஆட்சியில மத்திய நிதியமைச்சராக பொறுப்பேற்று ராஜ்யசபாவுக்குள் நுழைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கோட 33 ஆண்டுகால நாடாளுமன்ற வாழ்க்கை இன்றுடன் முடிவுக்கு வந்திருக்கு. அதிகம் பேசாத பிரதமர் என்று இந்திய வரலாற்றுல இடம் பிடித்த மன்மோகன் சிங்கோட அரிதான நாடாளுமன்ற பேச்சுகள் சர்வதேச நாடுகள் தொடங்கி இந்தியாவோட கடைக்கோடி குடிமகன் வரைக்கும் பலருக்கும் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அப்படியான 5 தருணங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். 1991ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி முதன்முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் மன்மோகன் சிங் தாராளமயமாக்கல் மூலம் இந்தியாவின் கதவுகளை உலகுக்கு திறந்துவிட்டார். இந்திய வரலாற்றுல என்றென்றும் நிலைத்துவிட்ட இந்த பொருளாதார புரட்சியை நிகழ்த்திய பிறகு புகழ்பெற்ற எழுத்தாளர் விக்டர் ஹியூகோவின் வரிகளை மேற்கோள் காட்டி தனது உரையை முடிச்சாரு மன்மோகன் சிங். ஒரு தத்துவத்திற்கான காலம் வந்துருச்சு அப்படின்னா உலகத்துல எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரிகளின் மூலம் இந்தியாவிற்கான காலம் வந்துவிட்டதாக உலக அறிவிச்சாரு மன்மோகன் சிங். 2003 ஆட்சியில் இருந்த பாஜக குடியுரிமை சட்டத்துல திருத்தம் கொண்டு வர மசோதா ஒன்றை தாக்கல் செய்யறாங்க. மாநிலங்களவையில அந்த மசோதா மீது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் மன்மோகன் சிங், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு வங்கதேசம் போன்ற நாடுகளில் உள்ள சிறுபான்மையினர் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்கள் இந்தியாவில் அகதிகளாக குடியேறும் நிலை ஏற்பட்டால் அதனை கருத்துல கொண்டு புதிய குடியுரிமை சட்டத்தை வடிவமைக்க வேண்டும் அப்படின்னு பேசினாரு. 15 ஆண்டுகளுக்கு பிறகு 2019 பாஜக அரசு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்த போது மன்மோகன் சிங் பேசிய இந்த பேச்சை காட்டி காங்கிரசின் வாயை அடைக்க முயற்சி செஞ்சது பாஜக. 2008 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி உலக நாடுகளை உலுக்கியெடுக்க ராஜ்யசபாவில் இந்தியாவை பாதுகாக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டாரு பிரதமர் மன்மோகன் சிங். உலக நாடுகளால் கவனிக்கப்பட்ட இந்த உரையின் இறுதியில சவால்களை வாய்ப்புகளாக மாற்றக்கூடியவர்கள் இந்திய மக்கள், இங்க யாருக்குமே பயத்திற்கு இடமில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இது ஒற்றுமைக்கும் தீர்க்கமான செயல்பாடுக்குமான நேரம் அப்படின்னு பேசினாரு. பேசியபடியே இந்தியாவை பொருளாதார மந்த நிலையில சிக்கவிடாம அவர் காப்பாற்றிய விதம் அப்படின்றது இன்று வரை பல பல்கலைக்கழகங்கள்ல கேஸ் ஸ்டடியாக வைக்கப்பட்டிருக்கு. 1984ஆம் ஆண்டு இந்திரா காந்தி கொலையை ஒட்டி நடந்த வன்முறையில ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க. இதற்காக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து 2013 இந்திய குடிமகன்களிடம் மன்னிப்பு கேட்டாரு மன்மோகன் சிங். மன்னிப்பு கேட்பதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல, சீக்கியர்களிடம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திடமும் தான். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை எண்ணி நான் வெட்கி தலைகுனிறேன் அப்படின்னு பேசினாரு. அவருடைய பேச்சு சர்வதேச அளவுல பேசுபொருளா மாறுனுச்சு. நவம்பர் 8, 2016 அன்று இரவோடு இரவாக இந்தியாவோட உயர் மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்ட சம்பவம் அப்படின்றது நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. தாங்கள் உழைத்து சேர்த்த பணத்தை மாற்ற வங்கி வாயில்களில் காத்து கிடந்த நூற்றுக்கணக்கான சாமானியர்கள் உயிரிழந்தாங்க. இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய மன்மோகன் சிங், பண மதிப்பிழப்பு ஒரு முறைப்படுத்தப்பட்ட திருட்டு, சட்டப்பூர்வமாக்கப்பட்ட கொள்ளை என கடுமையான வார்த்தைகள்ல விமர்சனம் செஞ்சாரு. அதோடு பண மதிப்பிழப்பு குறுகிய கால கண்ணோட்டத்தில் சிக்கலை உண்டாக்கினாலும் நீண்ட கால நோக்கில் பார்க்கிறப்ப நாட்டுக்கு பலனளிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த நீண்ட காலத்துல நம்ம எல்லாருமே மாண்டு போயிருப்போம் என பேசி மோடி அரசின் தவற ஒரு பொருளாதார வல்லுநரா சுட்டிக்காட்டினாரு. தனது 33 ஆண்டுகால நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் நிதியமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக, பிரதமராக இந்தியா மட்டுமல்ல உலகமே மிரண்டு போகும் அளவுக்கு பல சம்பவங்களை செஞ்சிருக்காரு மன்மோகன் சிங். ஆனாலும் தனது உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்கிற ஆதங்கம் அவருக்கு எப்போதும் இருக்கு. இதனாலதான் பிரதமராக தனது கடைசி பத்திரிகையாளர் சந்திப்புல தற்போதைய மீடியா மற்றும் எதிர்க்கட்சிகளை விட வரலாறு என் மீது கருணையோடு நடந்து கொள்ளும் என நம்பிக்கையோடு பேசி விடை பெற்றாரு மன்மோகன் சிங்.